விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் இருவரும் சென்னை ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அமைச்சருடைய விரிவாக்கம் என்ற இடங்கள் முடிவுபடுத்தக்கூடிய சூழலில் தற்பொழுது மீதமிருக்கக்கூடிய 2 இடங்களுக்கான அமைச்சர்கள் நியமனம் செய்திருக்கிறார்கள். அதற்கான அந்த பதவியேற்பு விழா இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக இன்று இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. தமிழக அமைச்சருடைய மொத்த பலம் 35 அமைச்சர் இடம்பெறக்கூடிய சூழலில் மே 10ஆம் தேதி நடைபெற்ற முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் பொழுது 10 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், முதலமைச்சர் உட்பட. அதற்கு பிறகு நேற்று நடைபெற்ற விழாவில் 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். மொத்தம் 33 பேர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழக அரசு அமைவதற்கு ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணியால் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் அரசவையிலும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தியதால் கூட்டணிக்கும் ஆதரவுக்கும் வந்திருக்கக்கூடிய கட்சிகள் அமைச்சர் இடம்பெற வேண்டும் என்ற அழைப்பை வெளிப்படையாக அமைச்சர் ஆதரவு கொடுத்திருந்தார். அதை ஏற்று தற்போது விடுதலை சிறுத்தைகளும் ஐஎம்லும் அமைச்சர் இடம்பெறுவதற்கு இசையை தெரிவித்த அடிப்படையில் தற்போது இந்த பதவியேற்பு நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் ஆளுநர் மாளிகை வருகை கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஐஎம்எல் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வருகை கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னணி தலைவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு விழா முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. ஆளுநர் அருணேக்கர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு அமைச்சராக பதவியேற்று வைக்கிறார். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் ஆக இருக்கக்கூடிய ஷாஜகானுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். 2 கட்சிகளுக்கும் இன்றைய தினம் இந்த அமைச்சராக பதவியேற்பதற்காக அவருக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஎம்எல் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மீது வருகை புரிந்திருக்கிறார். மேலும் அந்த கட்சியுடைய முன்னணி தலைவர் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னணி அமைச்சர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. ஆளுநர் மாளிகையிட தற்பொழுது இந்த பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய சூழல இன்று அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகாக அவர்களுக்கு 2 இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தலா ஒரு இலாக்கா என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படக்கூடிய சூழல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு தற்போது நேற்று வரை நடைபெற்றக்கூடிய இந்த இலாக்கா ஒதுக்கீடுல 2 இலாக்காக்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கின்றன. அதில் ஒன்றான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை வன்னியரசுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஐஎம்எல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக பதவியேற்கக்கூடிய சூழலில் அவருக்கு பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நபர்களும் அமைச்சர்கள் இடம்பெற்றதற்கு பிறகாக தமிழக அமைச்சருடைய எண்ணிக்கை 35 உயரக்கூடும். இந்த 35 எண்ணிக்கை தான் தமிழகத்தினுடைய அமைச்சருடைய ஒட்டுமொத்த பலம். அதற்கு மேலான அமைச்சர்கள் இடம்பெற முடியாது. இது எப்படி நிர்ணயம் செய்கிறார் என்றால், ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபையினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதாவது நமக்கு தமிழகத்துடைய ஒரு சட்டமன்ற பலம் 234 தொகுதிகள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 15% அதில் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில முதலமைச்சர் யாரை விரும்புகிறாரோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த சட்டமன்ற உறுப்பினரை தன்னுடைய அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கு விரும்புகிறாரோ அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. அரசியலமைப்பும் அதுதான் வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் விஜயனுடைய அறிவுறுத்தல் பேரில் தன்னுடைய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானும் இடம்பெறுவதற்கு முதலமைச்சருடைய பரிந்துரையின் அடிப்படையில் to the Honorable Governor, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.